தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அந்த வார்த்தைகள் தான் நம்மை வாழ வைக்கிறது. ஆமென். அந்த வார்த்தைகள் மாத்திரம் நமக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படாதிருந்தால் நம்மெல்லாம் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதே கடினமான காரியமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மை பிழைக்க வைப்பது தேவனுடைய வார்த்தை. ஆமென். இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு தேவதூதன் கலிலேயாவில் இருக்கிற நாசரேத்தூருக்கு புறப்பட்டு வருகிறார். புறப்பட்டு வந்தவனுக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. எங்கே போகிறோம், என்ன சொல்ல போகிறோம், யாருக்கு சொல்ல போகிறோம் என்பதெல்லாம் தெளிவாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆமென் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கன்னிகை நிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டு வந்தான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதற்கு எந்த தடுமாற்றமும் இருக்காது. தேவனால் அனுப்பப்படுகிற எந்த காரியத்திலையும் சந்தேகம் இருக்காது. வழியில் போய் நின்றுக்கிட்டு ஆமென் இந்த வீடா அந்த வீடா, இவளுக்கா அவளுக்கா, மதுநேல் நாள் மரியாளுக்கா இல்லை அந்த மரியாளுக்கா, ஏன்னா வேதத்தில் 7 மரியாள் இருக்குது. எத்தனை மரியாள் இருக்குது? 7 மரியாள் இருக்குது. அப்படிங்கிற எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னால் அவன் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன். ஆமென். அப்போ தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஒரு வார்த்தை அது யாருக்கு போக வேண்டுமோ, எந்த குடும்பத்துக்கு போக வேண்டுமோ, எந்த தனிப்பட்ட நபரை சந்திக்க வேண்டுமோ, எந்த வாலிபனை சந்திக்கணுமோ, எந்த மகளை சந்திக்கணுமோ, எந்த தேசத்தை சந்திக்கணுமோ, அதில் எந்த தடுமாற்றம் இல்லாமல் அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த நபர்களுக்கு போய் சேரும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ கர்த்தருடைய தூதன் ஆமென் மரியாளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம எல்லாம் தெரிந்த வேத பகுதி. ஆமென். அறிந்திருக்கிற காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார். மரியாளை குறித்த ஒரு தெய்வீக திட்டத்தை, தெய்வீக தரிசனத்தை தேவதூதன் அவளுக்கு சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்கள். தேவன் நம்மை குறித்த ஒரு திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தும் போது, தேவன் நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு தெய்வீக தரிசனத்தையோ திட்டத்தை வெளிப்படுத்தும் போது அதை உங்களாலும் என்னாலும் நம்ப முடியாது. ஆமென். நம்ப முடியாது. திடீரென்று ஒரு நாள் தேவதூதன் மரியாளுக்கு முன்பாக தோன்றி, மரியாளே நீ கர்ப்பவதியாக போகிறாய், கர்ப்பவதி ஆக போகிறாய். ஓகே, ஒருவேளை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கர்ப்பவதி ஆகலாம். ஒரு பெண் தானே, திருமணத்துக்கு பிறகு கர்ப்பவதி ஆவது இயற்கை தானே அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தில். அடுத்தது அது ஏன் அவளுக்கு ஷாக் அப்படின்னா, வசனம் சொல்லுது அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இப்போ அடுத்த ஷாக்கு, உன் கர்ப்பத்தில் பிறப்பது அது உலகத்திற்கு இரட்சகராயிருக்கும். உலகத்துக்கு இரட்சகராயிருக்கும். இப்போ அடுத்த ஷாக். அடுத்தது அதை கிரகிப்பதற்கு முன்பாகவே அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், அவர் பெரியவராயிருப்பார், அவரை குறித்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது எல்லாம் வரிசையாக டக்கு 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 டக்குன்னு சொல்லி கொண்டிருக்கும் போது இவளால் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய மனநிலையில் அவள் இல்லை. அவள் கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? தேவன் பல நேரங்களில் அல்லாவிட்டால் எல்லா நேரங்களிலும் நம்மை குறித்து சொல்லப்படுகிற
உங்களை குறித்து சொல்லப்படுகிற தரிசனங்களையும் திட்டங்களையும் நாம் கேட்கும்போது அவைகளை நம்மளால் கிரகிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இருக்கிற அந்த சூழ்நிலையும் கடந்து போகிற அந்த நிலைமையும் ஆண்டவர் சொல்லுகிற காரியமும் என்றைக்கும் ஒத்துப்போகாத சூழ்நிலைகளாகவே இருக்கும். ஆனால் கண்ணை மூடிக்கிட்டு அவரை நம்பணும். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையும் பரிசுத்த ஆவியானவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் என்று சொல்லி வேதத்தில் ஒரு காரியமும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். 600 மதிப்பெண்கள் தேர்வு. அந்த 600 மதிப்பெண்கள் தேர்வுக்கு முன்பாக இருக்கிற மாத தேர்வுகளில் எல்லாம் 600க்கு 500 மதிப்பெண்களை பெற்று கொண்டு வருகிற பிள்ளைக்கு போய் நீ 550 மதிப்பெண்கள் எடுப்பாய் என்று சொன்னால் அது அவளை பெரிதாக என்ன செய்யாது, பாதிக்காது. ஏனென்றால் ஏற்கனவே நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், 500 மதிப்பெண்கள் எடுத்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை கடைசி தேர்விலே நான் கொஞ்சம் கடினமாக உழைத்தால் படித்தால் 550 வருவதென்பது இயற்கை. அவனுடைய மாத தேர்வுகளில் எல்லாம் அவனுடைய ரேஷன் கார்டில் ப்ராக்ரஸ் கார்டில் எல்லாமே ரெட்டிங்கை தவிர வேறு எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து, ஒரு பிள்ளையை பார்த்து, கர்த்தர் உன்னை வகுப்பில் முதன்மையான மாணவனாக மாற்றுவார் அப்படின்னு சொன்னால் அவனாலே அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்கு சிரிப்பு வரும். அவனுக்கு என்ன வரும், சிரிப்பு. ஏன்னா ஜென்மத்தில் என்னுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் ப்ளூ இங்கை நான் பார்த்ததே இல்லை, முழுவதும் ரெட்டிங்கு. தகப்பன் கேட்டாரா, என்னப்பா எல்லாமே சோப்பாகவே எழுதியிருக்குது. அது நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு சோப்பு இங்கில் தான் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க. படிக்காத பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்கிறது, ப்ளூ இங்கில் எழுதுவாங்க. அவரும் நல்ல நல்ல படி அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அப்போது எந்த ஒரு மனுஷனுக்கும் தெய்வீக திட்டங்கள் வெளிப்படும் போது அதை அவர்களுடைய ஞானத்தினால், அவர்களுடைய மூளை அறிவினால் கிரகித்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ நம்புவதற்கோ அதற்கான எந்த வழிகளும் இல்லாத போதும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்பியே ஆகணும். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரியாளால் அதை நம்ப முடியவில்லை. இது எப்படி ஆகும் என்கிற ஒரு சந்தேக கேள்வியை எழுப்புகிறாள். அந்த சந்தேக கேள்வி எழுப்பப்பட்ட உடனேயே கர்த்தருடைய தூதன் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயம் நிறைவேறும் என்பதை அவளுக்கு திரும்ப உணர்த்தும்படிக்கு 36வது வசனத்தை அவர் சொல்லுகிறார். வாசியுங்கள். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத் போதும். ஆண்டவர் மரியாளுக்கு கர்த்தருடைய தூதன் மூலமாய் சொல்கிறார், மரியாளே இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாய். இதெல்லாம் எப்படி ஆகும் என்று சொல்லி சந்தேகத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னும் நான் சொன்ன காரியத்தை முழுமையாக உன்னை நம்ப முடியல. நீ நம்பித்தான் ஆக வேண்டும். காரணம், நான் உன்னையும் அறிந்திருக்கிறேன், உன் இனத்தாளையும் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய தூதன் அவளுக்கு சொல்லுகிறார், நான் உன் இனத்தாளாகிய எலிசபெத். அப்படியானால் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிற முதல் காரியம், கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் உங்களையும் அறிந்திருக்கிறார், உங்க இனத்தார்களையும் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். நம்மை அவர் அறிந்திருக்கிறபடினால நாம கண்ணை மூடி அவரை நம்பலாம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. இந்த உலகம் எப்பொழுது நம்மை அறிகிறது, இந்த உலகம் எப்பொழுது ஒரு மனிதனை அறிகிறது என்றால், தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அந்த மனிதனை இந்த உலகம் என்ன செய்கிறது,
அறிகிறது. ஒருவேளை இன்றைக்கு வந்திருக்கிற நவீன இயந்திரங்கள், நவீன சயின்டிபிக் முறைகள்னால கருவிலே வளருகிற குழந்தைகள் அது எப்படி இருக்கிறது, அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது, அதனுடைய உறுப்புகள் எப்படி இருக்கிறது, அதனுடைய இரத்த ஓட்டம் எப்படி இருக்கிறது, இருதய ஓட்டம் எப்படி இருக்கிறது என்பதை எல்லாம் மிக தெளிவாய் கண்டறியத்தக்கதான கருவிகள் வந்தாலும் அது முழுமையான உருவத்தையும் முழுமையான அழகையும் எப்பொழுது இந்த உலகம் அறிகிறது என்றால் அது தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிறகு அப்பொழுதுதான் அந்த தகப்பனும் அந்த தாயும் அறிகிறார்கள். ஒருவேளை 10 மாதத்துக்கு முன்பாக அது கருவிலே உருவாகி இருக்கலாம். ஒவ்வொரு மாதமும் அதுக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது அந்த குழந்தை அறிகிறார்கள் என்றால் அது தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அதை பார்த்து சொல்றாங்க, மூக்கு அப்பனை போல இருக்குது, காது அம்மையை போல இருக்குது, வாய் மட்டும் கிளவிய போல இருக்குது. இப்படி அறிகிறது. அதே பிறகுதான் வேதம் சொல்லுகிறது, நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்தேன். அல்லேலூயா. அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அதனால தான் பக்தன் பாடுகிறான், எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. அப்ப நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் இந்த பகல் வேளை இந்த சபையில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இந்த காலை நேரம் சொல்லுகிற காரியம், உன்னை மனிதர்கள் அறிகிறார்களோ அறியலையோ, குடும்பத்தினர்கள் அறிகிறார்களோ அறியலையோ, தேசத்தின் ஜனங்கள் அறிகிறார்களோ அறியலையோ, கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறபடினால் உன்மேல் சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள், உன்னை குறித்து சொல்லப்பட்ட தெய்வீக தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிய ஆகும். காரணம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லை. ஆமென். கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், உன் இனத்தாளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னையும் நான் அறிந்திருக்கிறேன், உன் இனத்தாளையும் அறிந்திருக்கிறேன். ஆமென். தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரரை கற்பம் தரித்திருக்கிறாள். நான் அவளை அறிந்திருக்கிறேன், அவர் உங்களை அறிந்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே. எபேசியர் 1:4 சொல்லுகிறது, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டார். எப்பா, நீ தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே கண்டேன்னு, இப்போ உலக தோற்றத்திற்கு முன்னே. அப்ப இங்க இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஏதோ நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கு தான் அறிந்திருக்கிறார் என்பதல்ல. என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளாக வந்தீர்களோ அன்றைக்கு தான் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் என்பதல்ல. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இன்னான் இந்தந்த குடும்பங்களில் பிறக்க வேண்டும், இந்தந்த கோத்திரங்களில் பிறக்க வேண்டும், இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த உலக தோட்டத்துக்கு முன்பாகவே அவர் வடிவமைத்திருக்கிறார். எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி தான் நடக்கிறது, எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கிறது. இந்த இடத்தில் நீ வந்திருப்பது அவருடைய திட்டம், இந்த குடும்பத்தில் நீ பிறந்தது அவருடைய திட்டம், இந்த தேசத்தில் நீ இருப்பது அவருடைய திட்டம், இந்த குடும்பத்தில் நீ இருப்பது அவருடைய தீர்மானம். ஆமென். அல்லேலூயா. அவர் உங்களை அறிந்திருக்கிறார், அவர் உங்களை அறிந்திருக்கிறார். மரியாளிடத்திலே கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நான் அவளை அறிந்திருக்கிறேன். உன் இனத்தாளாகிய எலிசபெத், அவளுடைய இனத்தாள் என்பது அவருக்கு தெரியும். அப்போ மரியாள்கிட்ட என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் அதையே அறிஞ்சிருக்கிறேன், ஒன்றையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். புருஷனை அறியேனேன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என் சூழ்நிலை அப்படி இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஐ ஹவ் நோன் யூ, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். அதனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், அவர் உங்களை அறிந்திருக்கிறதுனால சும்மா அவரை நம்புங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா அவரை நம்புங்க, அதில் எந்த சந்தேகம் வேண்டாம். ஏன்னா உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதலாவது உங்களை அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது பாருங்க, அதே வசனம், இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள்,
மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். மலடி எனப்பட்ட அவள், மலடி எனப்பட்ட அவள் அப்படின்னா ரெண்டாவது உங்கள் நிலைமையையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். அவள் எந்த நிலைமையில் இருந்தாள், எந்த நிலைமையில் இருக்கிறாள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இட்ஸ் a prophetic word. ஆமென். அதிகாலையிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு என் இருதயத்தில் இடைப்பட்டபடினால் இந்த இடத்துல வந்திருக்கிற உன் நிலைமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் நிலைமை, உன் குடும்பத்தின் நடுவிலே, வேலை செய்கிற இடங்களிலே, ஆமென், உன்னுடைய சொந்த பந்தங்கள் நடுவிலே உங்கள் நிலைமையை அறிந்திருக்கிறார். யோபு 23:10 சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறான், ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார், என் நிலைமை அவருக்கு தெரியும். ஆமென். மரியாளே, எலிசபெத்தினுடைய நிலைமை எனக்கு தெரியும். மரியாளை நம்ப வைக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றார். மரியாளை நம்ப வைக்கிறதுக்கு உன் நிலைமையை நான் அறிந்திருக்கிறேன். தேவ திட்டங்கள் நம்மேல் வரும்போது, தேவ தரிசனங்கள் நம்மேல் வரும்போது, ஆமென், நடப்பதற்கே நமக்கு பலனில்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ குதிரைகளோடு ஓடப் போகிறாய், ரதங்களோடு ஓடப் போகிறாய். நாம பலன் குன்றி சோர்ந்து இருக்கும்போது கர்த்தர் வந்து சொல்லுவார், நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களே, ஆனால் குதிரைகளோடும் ரதங்களோடும் எப்படி ஓடுவாய்? ஆண்டவரே, நானா ரதங்களோடு ஓடப் போகிறேன். ஆம், நீதான் ஓடப் போகிறாய். என் நிலைமை உனக்கு தெரியுமா? ஆமா, உன் நிலைமை எனக்கு நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். இந்த பஞ்சகாலம் முழுவதும் உன்னையும் உன் பிள்ளையும் நான் பராமரிக்க போகிறேன். சும்மா இருங்க ஆண்டவரே, பானையில் கொஞ்சமாவு தான் இருக்குது, கலையத்தில் கொஞ்சம் என்ன தான் இருக்குது. என் நிலைமை தெரியாம நீங்க என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. ஆண்டவர் இந்த காலை நேரம் சொல்லுகிறார், உன் நிலைமை எல்லாம் தெரியும். நீங்க 0 லெவல்ல இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். நீங்க அடுத்த ஸ்டெப் வைப்பதற்கு ஆமென் எவ்வளவு யோசிக்கிறீர்கள் என்பது கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நிலைமை எனக்கு தெரிகிறதுனால தான் நான் சொல்றேன். ஆமென். உன்னை கொண்டு நிறைவேற்ற வேண்டியதை நான் நிறைவேற்றுவேன். என்னால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவள் நிலைமை மலடி எனப்பட்ட நிலைமை. அவள் நிலைமை, அவள் கடந்த காலங்கள் முழுவதும் நிந்தையும் அவமானங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. அவள் நிலைமை வெளியே தலை காட்ட முடியாத நிலைமை. அவள் நிலைமை இனி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு வயதோ அவள் சரீரமோ ஒத்து போகாத நிலைமை. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மறிந்திருக்கிறேன், உன் நிலைமை மறிந்திருக்கிறேன். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் வயது சென்றவன், சாராள் வயது சென்றவள். ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிற்று. இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அவனுடைய நிலைமைகள் எல்லாம் தெரியும். தன் சரீரம் செத்து போனதை, தன் மனைவியினுடைய சரீரம் செத்து போனதை ஆமென் அவன் எண்ணாதிருந்தான். ஏன்னா என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும். பக்கத்தில் பாசல், உங்க நிலைமையை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஒரு வீட்டை கட்டி எழுப்புவதற்குரிய நிலைமை இல்லை. ஒரு திருமணத்தை நடத்துவதற்கான ஒரு நிலைமை இல்லை. ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கான நிலைமை இல்லை. அடுத்த கட்ட நகர்வுக்கு நேராய் போவதற்கான பலன் இல்லை. நம்முடைய நிலைமை நன்றாய் அறிந்திருக்கிறார், நன்றாய் அறிந்திருக்கிறார். களத்தில் போரடிக்க வேண்டிய கோதுமை மணிகளை மீதியானியருக்கு பயந்து ஆலையில் போரடித்து கொண்டிருக்கிறான். எங்க போரடித்து கொண்டிருக்கிறான்? கோதுமை எங்க போரடிக்கணும்? களத்தில் போரடிக்கணும். களம் எங்க இருக்கும்? வயலுக்கு பக்கத்திலே இருக்கும். அங்கே அறுத்து அந்த நெற்மணிகளை, அந்த கோதுமை மணிகளை எங்கே சேர்க்கணும்? களத்தில் சேர்க்கணும். அங்கே தான் போரடித்து விட்டு கோதுமை மணிகளை மட்டும் எங்கே கொண்டு வரணும்? வீட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ களத்தில் செய்ய வேண்டியதை ஆலையில் செய்கிறான். களம் தூசிகளால் பதறுகளால் நிரம்பி இருக்கக்கூடிய இடம். ஆலை சுத்தமான இடம். ஆலை என்பது திராட்சரசம் புளிகிற இடம். என்ன இடம்? திராட்சரசம் புளிகிற இடம். இப்போ அவனுடைய நிலைமையை பாருங்க, அவனுடைய நிலைமையை பாருங்க. இங்க செய்ய வேண்டியதை அங்க செய்கிறான்,
எது நிமித்தம்? மீதியானியருக்கு பயந்தது நிமித்தம். இப்போ பயந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்ப கிதியோன் சொல்ற, ஆண்டவர் இதெல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றீங்களா? ஆக்சுவலா நடந்துகிட்டு இருக்கிற காரியம் வேற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே பயந்து தான் அங்க நிக்காம என்ன செஞ்சிருக்கிறேன், ஆலையில வந்து நான் போரடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப என்னை பார்த்து பராக்கிரமசாலி, என்னை பார்த்தா நான், ஆம், உன் நிலைமையை அறிந்த பிறகுதான் நான் சொல்லுகிறேன் நீ பராக்கிரமசாலி. உன் பலவீனத்தை அறிந்த பிறகுதான் சொல்லுகிறேன் நீ ஒரு பராக்கிரமசாலி. இந்த காலை நேரத்தில் என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா, என் குடும்பத்தினுடைய நிலைமை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா என்கிற சந்தேகத்தோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்றா, உன் நிலைமையை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், உன் குடும்பத்தின் நிலைமையை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், உன் பொருளாதார நிலைமையை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், உன் சரீரத்தின் நிலைமையை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், எல்லா நிலைமையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அவள் மலடி என பட்டவளை நான் அறிந்திருக்கிறேன். உன் நிலைமையை நன்றாய் அறிந்தபடினால தான் நான் சொல்றேன், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்புங்க, அவரை நம்புங்க. இந்த உலகத்தில் நம்பிக்கைக்கு உரியவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவரை நம்புங்க. பக்கத்தில் 2 பேரை தட்டி சொல்லு, கண்ணை மூடி அவரை நம்புங்க. என்ன காரியமாக இருந்தாலும் அவரை நம்புங்க. ஏன்னா உங்கள் நிலைமை எல்லாமே அவருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 3:7. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன், அவர்கள் இடுகிற கூக்குரலையும் கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்கள் நிலைமை அவருக்கு தெரியும், அவர்கள் நிலைமை அவருக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தான் சொல்றாரு, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கவே கேட்டு, அவர்கள் படுகிற வேதனைகளை அறியவே அறிந்து. நான் அறிந்திருக்கிறேன் உன் நிலைமை அவர் அறிந்திருக்கிறார், நிலைமை அவர் அறிந்திருக்கிறார். சங்கீதம் 31:7 வாசிக்கும் போது, உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு, நான் ஒன்றை அறிஞ்சிருக்கிறேன், உங்கள் நிலைமையையும் அறிந்திருக்கிறேன், உங்கள் நிலைமையையும் அறிந்திருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 3வது கடைசியாய் அதே 36வது வசனம், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், உங்கள் காலங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அவன் சொல்லிட்டு அப்படியே போகல பாருங்க, ஆசீர்வதிச்சுட்டு அப்படியே போகல. இது 1ஆம் மாதம், இது 2வது மாதம். அப்போ நாம் எதிர்பார்க்கிறத விட நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு பரலோகம் பயங்கர எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆமென். இப்போ வாக்கு தத்தங்களை என் மேலே வச்சுக்கிட்டு, ஆமென், திட்டங்களை உங்கள் மேலே வச்சுக்கிட்டு, தரிசனங்களை உங்கள் மேலே வச்சுக்கிட்டு, நீங்கள் அது நிறைவேறுவதற்கு காத்திருக்கிறீங்களோ காத்திருக்கலையோ, நீங்கள் அது நிறைவேற பிரயாசப்படுறீங்களோ படலையோ, நீங்கள் அது நிறைவேறுவதை எதிர்பார்த்து காக்கிறீங்களோ இல்லையோ, பரலோகம் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக, பரலோகம் போட்ட திட்டத்தை எண்ணில் நிறைவேற்றுவதற்காக அது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது.
அது நாட்கள் என்ன செய்கிறது? எண்ணிக்கொண்டு இருக்கிறது. எப்பா நான் அவள் கர்ப்பத்தை ஆசீர்வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவர் குறிப்பிட்டு அவளுக்கு இது 6வது மாதம் என்று சொன்னார். அவன் இந்த காலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களை குறித்து நிறைவேற வேண்டிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பரலோகம் நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான், இன்னும் கொஞ்சம் மாதங்கள் தான். நான் அவனை குறித்து சொன்ன வார்த்தைகளை நான் நிறைவேற்ற போகிறேன். உங்கள் காலங்களை அவர் அறிந்திருக்கிறார். என் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது. தேவன் நமக்கென்று சொல்லப்பட்ட காரியங்கள், வேதம் சொல்கிற தரிசனம் குறித்த காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மறந்திருக்கலாம், உங்களை குறித்து சொன்ன காரியங்களை நீங்கள் மறந்திருக்கலாம், ஆனால் பரலோகம் மறக்கவில்லை. அது விரல் விட்டு எண்ணிக்கொண்டே இருக்கிறது. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, நான் சொல்லி 3 மாதம் ஆச்சு, 4 மாதம் ஆச்சு. இது அவளுக்கு 6வது மாதம். இது அவளுக்கு 6வது மாதம். உங்கள் காலங்களை அவர் அறிந்திருக்கிறார். God knows your time. நீங்கள் எந்த காலங்களினூடாய், எந்த சீசன், எந்த நிலைமையினூடாய் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பது அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்கள் காலங்களுக்காக அவர் காத்திருக்கிறார். ஆமென். ஒரு மரத்தை நட்டு அது விருட்சமாகி அதிலே கனிகள் வரும் என்று சொல்லி தோட்டக்காரன் காத்திருப்பது போல தேவன் உங்களை குறித்து, என்னை குறித்து, திருச்சபையை குறித்து, இந்த ஆலயத்தை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஆமென் காத்து கொண்டிருக்கிறார். பரலோகம் அதை மனதிலே வைத்து காத்து கொண்டிருக்கிறது. சமீபமாயிற்று, காலங்கள் சமீபமாயிற்று, நேரம் கைகூடி வந்திருக்கிறது. ஆமென். இது 6வது மாதம் அப்படின்னா இன்னொரு 3 மாசத்துல நான் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற போது ஆண்டவர் சொல்றார் மரியாள்கிட்ட, மரியாளே அவளுடைய காலங்களை நான் அறிந்திருக்கிறபடினால் நீ என்னை நம்பு. நீ என்ன நம்பு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரசங்கி 3:1 சொல்லுகிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. ஆமென். உங்களுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, நமக்குன்னு ஒரு காலம் இருக்குது. ஆமென். ஆமாம். பிசாசுக்கே ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார்னா பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு காலத்தை கொடுக்க மாட்டாரா? ஆமென். பிசாசுக்கு காலத்தை கொடுத்துருக்குறான். அவன் சில காலம் என்ன செய்யட்டும்? விடுதலையா வேலை செய்யட்டும். அவனுக்குன்னு ஒரு காலத்தை கொடுத்துருக்கிறார். அந்த கால நிறைவேறுதல் வரும்போது அவனை முழுமையாக கட்டி என்ன செய்வாராம்? அவனை நரகத்தில் தள்ளுவாராம். அவன் பக்கத்தில் பார்த்து, பிசாசுக்கே காலத்தை கொடுத்துருக்கிறாருன்னா உங்களுக்கெல்லாம் காலத்தை கொடுக்காமலா இருப்பார்? உங்கள் காலம் கர்த்தருடைய கையில் இருக்குது. ஆமென். ஆமாம். நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு காலம் வரும்னு நான் காத்திருக்கிறதை விட எனக்கான காலம் வரும் என்று பரலோகம் காத்திருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா சொன்னது அவர், வசனித்தும் அவர் செய்யாது இருப்பாரோ? ஆமென். ஹல்லேலூயா. நான் கூட மறந்திருக்கலாம், நீங்கள் கூட மறந்திருக்கலாம். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து சொன்ன காரியங்களை நீங்கள் கூட மறந்து போயிருந்தாலும் பரலோகம் அந்த காலத்துக்காக எதிர்கொண்டு காத்து கொண்டே இருக்கிறது. ஆமென். எதிர்கொண்டு காத்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அந்த வார்த்தை குறிப்பிட்டு அங்கே சொல்லப்படுகிறது, மலடி எனப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். ஒருத்தரை நம்ப வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் அங்கே சொல்லணும்னு அவசியமே இல்லை. மரியாளுக்கு மேலே வச்ச திட்டத்தை அவன் நம்பாமல் இது எப்படி ஆகும்னு கேட்டதுனால அவளை நம்ப வைக்கிறதுக்கு சொல்கிறாரு, உன்னையும் தெரியும், உன் இனத்தாலையும் நான் அறிந்திருக்கிறேன். உன் இனத்தால் நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். உடனே மரியாள் நினச்சிருப்பா, என் சொந்தக்காரங்களே அறிஞ்சிருக்கிறார்னா என்னை அறியாமலா இருந்திருப்பார். அப்போ என்னையும் என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். இப்போ அடுத்தது சொல்கிறார், அவளுடைய நிலைமையை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? அறிஞ்சிருக்கிறேன். அப்போ அவளுடைய நிலைமை அறிந்திருக்கிறாள்னா என்கிட்ட பேசுகிறவர் என் நிலைமை
அறியாமல் இருப்பாரா? என் நிலைமை அறிந்திருக்கிறார். ஆமென். அடுத்து சொல்றார், அவளுக்கு இது 6வது மாதம் அப்படின்னு சொன்னோன்னே அவளுக்கு ஒரு காலத்தை குறித்து அவளுடைய காலங்களை அறிந்திருக்கிறார் என்றார். என்னை குறித்து என் காலங்களை குறித்து அவர் அறியாமலா இருப்பாரு? இப்ப சொல்றாரு, நீ நம்பு, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், உங்கள் குடும்பத்தினுடைய நிலைமைகள், உங்களுடைய பொருளாதார நிலைமைகள், உங்களுடைய எந்த காரியத்தை வைத்து தேவன் உங்களுக்கு திட்டம் போடுவதே கிடையாது. இந்த உலக மனிதர்கள் நம்ம கையில் இருக்கிற இன்ஜினியர்கிட்ட போய் நம்ம ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னு சொன்னால் பட்ஜெட் என்னன்னு கேட்பார். என்ன கேட்பார்? பட்ஜெட் என்னன்னு கேட்பார். அப்போ நாம் ஒரு பட்ஜெட்டை சொல்லும், ரைட் 20 லட்சம் அப்படின்னு சொன்னால் அந்த 20 லட்சத்துக்குரிய பிளான் என்ன செய்வார்? போடுவார். இங்கே ஆண்டவர் அப்படி அல்ல, 0 பேலன்ஸில் இருக்கும். என்ன இருக்கும்? 0 பேலன்ஸில் இருக்கும். நம்ம நிலைமையை நன்றாய் அறிகிறவர். நம்ம பர்ஸு காலியாக இருக்கிறது நன்றாய் தெரியும். யாருக்கு? யாருக்கு? ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் வெளியில் பார்க்குறக்கு நிறமாச கற்பனை மாதிரி இருக்கும் பர்ஸு. அதை பார்த்து நம்பிடாதீங்க. அதில் ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இருக்கும். அதில் 2 ஆதார் கார்டு இருக்கும். ஒன்று நம்பரோடு இருக்கும், ஒன்று நம்பர் இல்லாமல் மாஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஏடிஎம் கார்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் போகிற வர்ற வழியில எல்லாம், பாஸ்டர் இது எனக்கு விசிட்டிங் கார்டு, இது எனக்கு விசிட்டிங் கார்டு, தேவனா என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி தர்ற எல்லா விசிட்டிங் கார்டும் எங்கே இருக்கும்? பர்ஸில் இருக்கும். அப்படியே எடுத்து கையில் வச்சோன்னா 9 மாதம் நிறமாக அதை கற்பனை மாதிரி என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பர்ஸ் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய பர்ஸ் அப்படி தான் இருக்குது. ஆனால் உள்ள ஒரு வெத்து பேப்பர் கூட இல்லைங்கிறது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். என் மனைவிக்கு தெரியாது, என் 3 பிள்ளைகளுக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்சிருந்தால் அந்த பிள்ளைங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு என்கிட்ட என்ன செய்யாது? கேட்காது. ஆனால் என் நிலைமை அறிந்து அடுத்த நாளே அந்த கர்ப்பத்திலிருந்து ஒரு பிரசவத்தை உண்டாக்குகிற நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. நம்மை குறித்த தேவ திட்டங்கள். ஆமென். இப்போ அந்த 20 லட்சம் பட்ஜெட் போடும்போது நம்ம 0% இருப்போம். ஆனால் பரலோகம் என்ன செய்யும் தெரியுமா? 200 கோடிக்கு பட்ஜெட் போடும். ஆமென். நம்மளால் நம்பவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். 4 பேர் முன்னாடி நின்று பேச வெட்கப்பட்டிருந்த காலங்கள். மைக் எப்படி பிடிக்கணும்னு தெரியாது. பாட்டு பாடினா மேலேருந்து கீழே வரைக்கும் நீரோட்டமாகத்தான் இருக்கும். தொடை நடுங்கும். 4 வார்த்தை பேச முடியாது. பாடும்போதே அழுகிற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்றாரு, 1000ங்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவேன். நம்ப முடியாததான் இருக்கும். ஆனா கண்ணை மூடிட்டு நம்பினதுனால இன்னைக்கு சொல்ல முடியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஊழியம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், உலகம் போதும், உலக வேலை போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விட்டு தூரம் போன வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை, அநியாயங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டு இருக்கும் போதுதான் ஆமென் ஒரு தேவ மனுஷன் என்னை தன்னுடைய மார்போடு சேர்த்து கொண்டு சொன்னார், நீ ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்லி. ஆமென். அது சொல்லும் போது எனக்கு அதை கேட்கவே கூச்சமா இருந்துச்சு. நானா 2 நாளைக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட அநியாயங்களை செய்து கொண்டு வந்து இந்த தேவ மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறேன். அவர் என்னை தோளோடு தோள் சேர்த்து கொண்டு சொன்னார், நீ ஒரு அப்போஸ்தலன். ஏன்னா ஆண்டவர் இருக்கிற நிலைமையை பார்த்து உன்னை அழைக்கிற தெய்வம் அல்ல, நாளை நீ இருக்க போகிற நிலைமையை பார்த்து உன்னை குறித்து திட்டம் போடுகிறவர், உனக்கான தரிசனங்களை போடுகிறவர். ஆமென், ஆமென். இப்போ 500 பேரே நெருங்கி நிற்கிறதுக்கு இந்த ஆலயம் போதுமானதாக இருக்கும்போது கர்த்தர் சொல்றார், நீ 5000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கத்தீட்ரல் தருவேன்னு சொன்னா அது என்னால் நம்ப முடியல. இதை கேட்கிற எவனாலே நம்ப முடியல, இந்த ஊராலே நம்ப முடியாது. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஆமா ஆமா. என்னுடைய பிரசன்ட் சிச்சுவேஷனை வச்சு அவர் பிளான் பண்ண மாட்டார். ஆமென். நான் 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேங்கிறது அவருக்கு ஏற்கனவே தெரியும். 2008 நான் முழு நேர ஊழியத்துக்கு வரும்போது நான் இப்படி தேசத்திலே பயன்படுத்தப்படுவேன் என்று யாருக்கும் தெரியாது, எனக்குமே தெரியாது. ஆனால் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கண்ணை மூடி நம்பினதுனால இன்றைக்கு தைரியமாய் சொல்ல முடியும், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென்.
சார் என் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு சார், என் பாஸ்போர்ட்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, வேலிடிட்டி முடிஞ்சிருச்சு. நான் கண்டுக்கல, அப்படியே இருந்துச்சு. ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துட்டு அப்படியே போட்டது 10 வருஷம் தாண்டி அதை என்ன எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. திடீரென்று ஒரு நாள் ஒரு தேவ மனுஷனுக்கு முன்பாக நான் முழங்கால் படியிடுகிறேன். அவர் என் தலைமையில கை வச்சு சொல்றார், பாஸ்டர் ஒரு 20 நாட்களுக்கு மேற்பட்ட ஒரு யாத்திரையை கர்த்தர் உங்களுக்கு தர்றார் அப்படின்னு. அந்த வார்த்தையை நம்பினேன். அந்த வார்த்தை என்ன செஞ்சேன், நம்பினேன். நம்பி வீட்டில் வந்து பாஸ்போர்ட்டை பார்க்குறேன், பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகி 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 2 நாளைக்குள்ளால அந்த பாஸ்போர்ட் காப்பியை நான் கொடுத்தாதான் எனக்கான விசா ரெடி ஆகும். இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட்டு, வெள்ளிக்கிழமை சம்பவம் நடக்குது, சனி ஞாயிறு தான் இருக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்படி இது நடக்கும், எப்படி விசா ரெடி ஆகும், ஆண்டவர் சொன்னது எப்படி நிறைவேறும்? ஆண்டவர் சொன்ன நிறைவேறும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு கண்ணை மூடி நம்பினதுனால ஒரே நாள் இரவில் பாஸ்போர்ட் ரெடியாகி கைக்கு வந்தது. அடுத்த நாள் விசா ரெடியாகி கைக்கு வந்தது. ஆமென். இந்த காலை நேரம் யாருக்கோ தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை வருகிறது, பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகியிருந்தாலும் பரவாயில்லை, இந்த பகல் வேளை கர்த்தர் மீண்டும் உனக்கு ஒரு பயணத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். தேவன் சொன்னது நடக்கும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். நம்புங்க சார். யார் யாரையும் நம்புறோம், யார் யாரையும் நம்புறோம், எவனையோ நம்புறோம், எவ்வளையோ நம்புறோம், எவ்வளையோ நம்புறோம். கொசுவை அடித்து 4 கொசுவை அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து ஐ லவ் யூன்னு எழுதி என் ரத்தத்தில் தான் எழுதுனேன்னு சொன்ன உடனே நம்பி விழுந்த பிள்ளைகளை எனக்கு தெரியும். அதுக்காக அவங்கள லேபில் கொண்டு போய் டெஸ்ட் பண்ண முடியுமா? அது பார்த்தாலே தெரியுது அது என்ன ரத்தம், கொசு ரத்தம். அந்த ரத்தத்தை என்னட்டையும் காட்டி ரத்தத்தில் இல்லை, அது ஸ்மெல்லே வேற மாதிரி இருக்குது, அது மனுஷ ரத்தம் இல்லை. யார் யாரையோ நம்புகிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் யாரையோ நம்புறீங்கல்ல. ஹோமியோபதியை நம்புகிறோம், நேச்சுரோபதியை நம்புகிறோம், அலோபதியை நம்புகிறோம், ஆயுர்வேதியை நம்புகிறோம், அந்த வேதியை நம்புகிறோம், வியாதியை நம்புகிறோம், எல்லாத்தையும் நம்புகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் அவரை நம்புங்க. அவர் என்னை அறிந்திருக்கிறார், அவர் என் நிலைமை அறிந்திருக்கிறார், அவர் என் நிலைமை அறிந்திருக்கிறார், அவர் என்னுடைய காலங்களை அறிந்திருக்கிறார். ஆமென். எனக்குன்னு ஒரு குறித்த காலம், எனக்குன்னு ஒரு அப்பாயிண்டட் டைம். சங்கீதம் 102 வாசிக்கிறோம், தேவரீர் எழுந்தருளி ஆமென் சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு குறித்த காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது அப்படின்னு சொல்வதற்கு முகாந்திரம் என்ன தெரியுமா? அவர் காலத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறார், காலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், சீசனை பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நேரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அந்த நேரத்தை அவர் மனதில் வைத்திருந்ததுனால தான் சொல்றாரு, இது குறித்த நேரம், இது குறித்த சமயம், இது அப்பாயிண்டட் டைம். ஆமென். இந்தியாவை தேவன் அசைக்கிற காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். திருச்சபை தலைவர்களை அசைக்கிற காலத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். அரசியல் தலைவர்கள் அசைக்கப்படுகிற காலங்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அசையாத அஸ்திபாரங்களும் சடுதியிலே அசையக்கூடிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன் இந்தியாவுக்காக நிர்ணயித்த காலத்திலே சபை வந்திருக்கிறது. ஆமென். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நம்பு, அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. என்ன வேணாலும் செய்வாரா? என்ன வேணாலும் செய்வார். எப்போ வேணாலும் செய்வாரா? எப்போ வேணாலும் செய்வார். அவர் அதிகாலையிலும் செய்வார், அவர் நடுராத்திரியிலையும் செய்வார், அவர் 4ஆம் ஜாமத்திலையும் செய்வார், அவர் எந்த நேரத்திலையும் செய்வார், நடுப்பகலிலும் அவர் செய்வார். 24 மணி நேரமும் அவருடையது, 365 நாட்களும் அவருடையது. இந்த காலங்கள் ஆண்டுகள் எல்லாம் அவருடையது. அவர் எதை எப்போ செய்யணும்னு திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார், ஒரு குழந்தை பிறந்து அது அரசாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்கள் பதிவு பண்ணி ஒரு தடுப்பூசியை போட்ட உடனேயே அதுக்கு அது அடுத்த தடுப்பூசி எப்போ போடணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க? நீங்கள் மறந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க? நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அதை விடுங்க, ஒரு அப்பல்லோ மெடிக்கல் ஒரு நாள் மருத்துவரை வாங்கிட்டேன் சார், ஒரு மாத்திரை வாங்கிட்டேன், வாங்கி நம்பரை கொடுத்துட்டேன்.
கரெக்டாக அடுத்த வாரம் ஃபோன் பண்ணி, சார் உங்களுக்கு மாத்திரை தீரப்போகுது, நீங்கள் வாங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எப்படியெல்லாம் நடத்துகிறாங்க பாருங்கள். ஆமென். இதெல்லாம் இருக்கும்போது தேவன் என்னை அறிந்திருக்க மாட்டாரா? என் நிலைமை அறிந்திருக்க மாட்டாரா? என்னுடைய காலத்தை அவர் அறிந்திருக்க மாட்டாரா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நம்புங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்க போகிறோம். நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் உன்னை அறிந்தார். அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உன்னையும் தெரியும், உன் இனத்தாலையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதுக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லையே. எலியாக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் தேசத்தில் மழையை கட்டளையிடுவேன். கர்மேல் கொடுமுடியில் போய் ஜெபம் பண்ணுறான். வேதம் சொல்லுகிறது, வேலைக்காரன் பார்த்துட்டு சொல்கிறான், ஒன்றுமே இல்லை. என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. மழைக்கான அறிகுறியே இல்லை. இன்னும் ஜெபம் பண்ணுகிறான். ஏன்னா வார்த்தையை தந்தவரை அவனுக்கு நல்லா தெரியும். வார்த்தையினுடைய வலிமை அவனுக்கு நன்றாய் தெரியும். இந்த வார்த்தைகள் காலத்திற்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். ஜெபத்தை விடலை. ஆமென். போராடுகிறத விடலை. தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறத விடலை. ஆமென். 7வது விசை அவன் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு அடையாளம். கையளவு மேகம் எழும்புகிறது. அவ்வளவுதான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அதற்குள்ளாக காற்றும் மழையும் வந்தது, பெருமழை உண்டாயிற்று. நீங்கள் சீரோங்கிறது அவருக்கு தெரியும். உன் குடும்பத்தின் நிலைமைகள் அவருக்கு தெரியும். இந்த இடத்துல வந்திருக்கிற சில சகோதரிகள், சில தங்கச்சிமார்களோடு கர்த்தர் இன்றைக்கு பிரத்யட்சமாய் பேசுகிறார். நீ இன்றைக்கு இங்கே வருவியோன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் கர்த்தர் நீ இன்னைக்கு வருவ, உனக்கான வார்த்தைகள் வெளிப்படும் என்பதை பரலோகம் திட்டமிட்டபடினால உன்னை நான் அறிஞ்சிருக்கிறேன். உன் நிலைமை நான் அறிஞ்சிருக்கிறேன். உன்னுடைய காலங்களையும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல்வியின் காலங்கள் முடிகிறது. இந்த துக்கத்தின் காலங்கள் முடிகிறது. இந்த அழுகையின் காலங்கள் முடிகிறது. கர்த்தர் உன்னை அந்த இடத்திலிருந்து விடுவித்து ஆமென் தேசங்களுக்குள் கொண்டு போகிற காலங்கள் வருகிறது. I prophesy in the name of Jesus. இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுகிறவங்க பெற்றுக்கொள்ளுங்க. எக்ஸ்பைரியான பாஸ்போர்ட்கள் புதுப்பிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் வேலிடிட்டி முடிந்து போனவைகள் மீண்டும் ரினியூ செய்யப்படுவதாக. கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண்கள் காண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை காதுகள் கேட்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினவைகளை இந்த உலகம் தோன்ற பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. அண்ணா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பஞ்சம் தலை விரித்து ஆடும்போது கர்த்தர் சொல்றாரு, ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும். இங்க கழுதையின் தலையே பல சேக்கல்களுக்கு விற்பனையாக்கி கொண்டிருக்கும் போது, பஞ்சம் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கும் போது எப்படி இந்த நிலைமை மாறும்? கேட்காத, சொன்னது அவர் என்றால், வார்த்தை அவரிடத்திலிருந்து வந்ததென்றால் கண்ணை மூடிக்கொண்டு நம்பு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. 7 நாட்கள் சுற்றுப்பயணம். மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை. தன்னோடு வந்த வீரர்களுக்கு தண்ணி இல்லை. எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே போய் நிற்கிறான். தீர்க்கதரிசி சொல்லுகிறான், பள்ளத்தாக்கு எங்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள். உடனே சொல்லுகிறார்கள், காற்றும் இல்லை, மழையும் இல்லை, எப்படி இந்த பள்ளத்தாக்குகளில் தண்ணீர்? தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை, வெட்டுன்னா வெட்டு. வாய்க்கால வெட்ட சொன்னா வாய்க்கால மட்டும் வெட்டிக்கிட்டு
அமைதியாயிரு. தண்ணீரை வர செய்வது அது அவருடைய வேலை, அது அவருடைய வேலை. அவருடைய வேளையில் அவருடைய வேலையை சரியாய் செய்கிறவர். இந்த மத்தியான நேரம் இந்த ஆலயத்தின் நடுவிலே அவர் சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. Thank you Lord. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. சொல்லுவோம், ஆகாதது எதுவும் இல்லை, ஓஹோ ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தீர். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தீர். கரங்களை தட்டி சொல்லுவோம், உம்மாலாகும் எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை. அறிக்கை செய்து பாடுங்க. எல்லா சின்ன பிள்ளைகள் வாலிபர்களா பாடுங்க. ஆகாதது பால்கனியில் இருக்கிறவங்க பாடுங்க. உன் நிலைமை அறிந்திருக்கிற ஆண்டவர். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். சேர்ந்து சொல்லுவோம், உம்மாலாகோ எல்லாமாகோ, உம்மாலாகோ எல்லாமாகோ. ஆகாதது ஆமே ஆமே. உன்னை அறிந்திருக்கிற ஆண்டவர், உன் நிலைமை அறிந்திருக்கிற ஆண்டவர், எதுவும் இல்லை. உன் காலங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது இல்லை, உம்மால் ஆகாதது ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது இல்லை. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் சொல்லுங்க, சபை சொல்லட்டும். உம்மாலாகும், உம்மாலாகும். உன் காலங்களை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார், உன் காலங்களை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர் உன்னை குறித்து சொன்னதை அவர் மறக்கவே இல்லை. அவர் காலங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார், அவர் காலங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர் உன்னிலே அதை நிறைவேற்ற அவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார். நீ மறந்து போனவைகள், மறக்கப்பட்டவைகளை கூட ஆண்டவர் நினைவிலே வைத்து, என் மகனை குறித்து நான் இதை சொன்னேனே, என் மகளை குறித்து நான் இதை சொன்னேனே, இந்த குடும்பத்தை குறித்து நான் இதை சொன்னேனே, அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நல்ல தேவன் உனக்கான காலங்களை அறிந்திருக்கிறார்.
சொல்லுங்க, உம்மால் ஆகும் ஆண்டவரே, உம்மாலாகோ, உம்மாலாகோ, எல்லாமாகோ, உம்மாலாகோ, உம்மாலாகோ, எல்லாமாகோ. சொல்லுங்க, உம்மாலாகும், 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 உம்மாலாகும். சகலத்தை செய்ய வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர், சகலத்தை செய்ய வல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரியாளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ திட்டத்தையும் உன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி பார்த்தால் அது ஒன்றுமில்லாதது போல் தோன்றலாம், ஒன்றுமில்லாதது போல் தோன்றலாம். செருபாபேல் சிறையிருப்பிலிருந்து மீண்ட ஜனங்களை பார்த்து கேட்கிறான், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்த்த நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்களே, இது உங்களுக்கு எப்படியாய் தோன்றுகிறது? இது அற்பமாய் தோன்றுகிறது போல் இருக்கிறதா? முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று செருபாபேல் அந்த ஜனங்களை திடப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒன்றுமில்லாதது போல் இருக்கலாம் பிசினஸ், இன்றைக்கு ஒன்றுமில்லாதது போல் இருக்கலாம் வருமானங்கள், இன்றைக்கு ஒன்றுமில்லாதது போல் இருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், இன்றைக்கு ஒன்றுமில்லாதது போல் இருக்கலாம் ஊழியத்தின் பாதைகள். ஆனால் இதை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர் நிறைவேற்றும்படிக்கு அவர் காலங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார், அவர் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார், அவர் காலங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. நீ மறந்து போகலாம், ஆனால் உனக்கு சொன்னதை அவர் மறக்கல, அவர் மறக்கல. He is counting your days. அவர் உன் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார். என் மகனுக்கான நேரம், என் மகளுக்கான நேரம், என் பிள்ளைகளுக்கான காலம் சமீபித்துட்டது. இந்தியாவுக்கான காலம் சமீபித்து விட்டது. அவர் அதை எண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஒரு எழுப்புதல், ஒரு அசைவு, அசைக்கப்படாத அஸ்திபாரங்கள் சடுதியிலே அசையும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடங்களிலே கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இந்த ஆலயத்தின் நடுவிலே பரிகாரியாய் வெளிப்பட போகிறார், பரிகாரியாய் வெளிப்பட போகிறார், பரிகாரியாய் வெளிப்பட போகிறார், பரிகாரியாய் வெளிப்பட போகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை நான் வரப்பண்ணேன் என்று சொன்ன தேவன் இந்த பகல் வேளை வியாதிகளை சுகமாக்கும்படிக்கு, வியாதிகளை சுகமாக்கும்படிக்கு, பலவீனங்களை மாற்றும்படிக்கு ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார், ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார், ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார், ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுதே கர்த்தருடைய கரம் இறங்கி வரப்போகிறது. எலும்புகளை தொட்டிருக்கிற சத்துடைய வல்லமைகள், எலும்புகளை ஆட்கொண்டிருக்கிற சத்துடைய கிரியைகள், உள்ள அவயவங்களை ஆட்கொண்டிருக்கிற சத்துடைய கிரியைகள் இப்பொழுது மாறுகிறது. உனக்கு வந்திருக்கிறது வியாதி அல்ல, அது ஒரு பலவீனம், அது ஒரு பலவீனம். இந்த மத்தியான நேரம் பலவீனத்தினின்று கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். கட்டிகள் கரைந்து போவதாக, நுரையீரல்கள் சீர்படுவதாக, கல்லுகள் கரைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஃபங்க்ஷன் ஆகாத அவயவங்கள் சீராய் ஃபங்க்ஷன் ஆவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய சுகம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. எங்கள் நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிற ஆண்டவர் எங்கள் நிலைமையை அறிந்து இப்பொழுதே சுகம் தருவீராக, சுகம் தருவீராக, சுகம் தருவீராக.
சுகம் தருவீராக, சுகம் தருவீராக. பெங்களூர் பட்டணத்தில் கர்த்தருடைய சுகம் நடப்பதாக. ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கேன்சருக்கான அறிகுறிகள் இப்பொழுதே மாறி போவதாக, சுகம் உண்டாவதாக. சுகர்னால விரல் துண்டிக்கப்பட்ட தகப்பன்மாருடைய கால்களில் இரத்த ஓட்டங்கள் சீராவதாக. ஆண்டவரே, வீட்டிலே சறுக்கி விழுந்தது நிமித்தம் துண்டாக்கப்பட்டிருக்கிற கால்கள் சீர்படுவதாக, காயங்கள் ஆறுவதாக. விபத்தினால் கைகள் முறிக்கப்பட்ட நிலைமையில வீடுகளில் இருக்கிற சகோதரனுடைய கைகளிலே கர்த்தருடைய சுகம் இறங்கி வருவதாக. அடைக்கப்பட்ட கற்பங்களிலே கர்த்தருடைய கண்கள் இப்பொழுது ஊடுருவி வருவதாக. காலங்கள் நிறைவேறுவதாக. பித்த பைகள் சுகமடைவதாக. கர்ப்ப பைகள் சுகமடைவதாக. கல்லுகள் நீங்கி போவதாக. கண்களிலே ஆபரேஷன் செய்து மீண்டும் அதிலே பலவீனப்பட்டிருக்கிற சகோதரர்கள், பலவீனப்பட்டிருக்கிற சகோதரிகள், இந்த நேரலிலே கண்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்திலே ஒரு தெய்வீக சுகம் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. 45 வயதில் இருந்த அதே பலன் காலேபுக்கு 85 வயதிலும் இருந்தது நிமித்தம் ஒரு எப்ரோன் அவனுக்கு சொந்தமானது போல இந்த பலவீன நாட்களில் உனக்கான எப்ரோனை கர்த்தர் சொந்தமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிசாசு சொல்றத நம்பாத, மனுஷன் சொல்றத நம்பாத, உன்னை சுத்தி இருக்கிறவங்க சொல்றத நம்பாத. தேவன் சொன்னா நிறைவேற்றுவார். தேவன் சொன்னா நிறைவேற்றுவார். 5000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு கத்தீட்ரலை தருவேன்னு சொன்னா அதை நிச்சயம் அவர் தருவார். அந்த காலங்களை அவர் அறிந்திருக்கிறார். அந்த காலங்களை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதற்கான ஆயத்தங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அது நிச்சயம் நிறைவேறும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு பைக்கு போவதற்கு கூட வழி இல்லை. கர்த்தர் சொல்லுவார், நான் உனக்கு கார் தருவேன்னு. கண்ணை மூடிக்கிட்டு நம்பு. காரை முதல்ல தருவாரு, அதன் பிறகு வழி ஆயத்தப்படுத்துவாரு. குதிரை யுத்த நாளுக்கு என்று முதலாவது ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். மழையே இல்லை, பேழையை உண்டாக்க சொல்றார். பேழையை உண்டாக்க வேண்டியது நம்முடைய கடமை. மழையை கொண்டு வர வேண்டியது அவருடைய வேலை. வாய்க்காலை வெட்ட வேண்டியது நம்முடைய வேலை. விடியற்கால எழும்பி பார்த்தா தண்ணீர் ஏதோ தேசத்தின் வழியாய் பாய்ந்து கொண்டிருந்தது. ஒத்த ராத்திரியில உன் நிலைமையை மாற்ற என் ஆண்டவரால முடியும். ஒரு சிக்னேச்சர்ல நம்முடைய எதிர்காலத்தை மாற்ற ஆண்டவரால முடியும். ஒரு தயவுல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஒரு குடும்பத்தை கொண்டு தேவன் காரியங்களை மாற்ற முடியும். ஓ ஹalleluya. செருபாபேலுடைய கையில் இருக்கிற ஒத்த நூலை அவருடைய மொத்த கண்களும் பார்த்து கொண்டே இருந்தது. இந்த பகல் வேளை அவருடைய மொத்த கண்களும் உன் கையில் இருக்கிற அந்த ஒத்த நூலை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஒரு சவுல பவுலாக்க முடியனா தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பந்திகளுக்குள் இருந்தவனை புத்தி தெளிய வச்சு பந்தியில வந்து உட்கார முடிய வைக்க முடியனா
கல்லறைகளில் வாசம் பண்ணினவன வஸ்திரம் தரித்தவனாய் அவர் பக்கத்தில் உட்கார வைக்க முடியும்னா இன்னைக்கு கண்ணை மூடி நம்பு. தேவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ. எங்களை அறிந்திருக்கிறேன். எங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறேன். எங்கள் காலங்களை அறிந்திருக்கிறேன். உன்னினத்தாள் மலடி எனப்பட்டவள். இது 6வது மாதம். எங்களையும் எங்கள் நிலைமைகளையும் எங்கள் காலங்களையும் அறிந்திருக்கிறவர். இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம். உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மையே சொல்லுவே. 2 கரங்களை உயர்த்தி உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மை நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம்மை நம்பியிருப்பே. உம்மை நம்புவே, நான் உம்மை நம்புவே, உம் அன்பையே நம்பியிருப்பே. நீங்கள் ஆண்டவரை நம்புகிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரிந்திருக்கட்டும். நீங்கள் ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் சத்துருவுக்கு தெரிந்திருக்கட்டும். நீங்கள் ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்கள் சொந்த ஜனங்களுக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் ஆண்டவரையே நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உலகத்துக்கு தெரிய வரட்டும். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார் என்பதை அவர் விளங்க பண்ணுவார். உங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் நிலைமைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் காலங்களையும் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். நேரலையின் மூலமாய் பார்த்த கேட்டவர்களை ஆசீர்வதிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்கள்கிட்ட ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்களோ அந்த பிள்ளைங்களை எல்லாம் சுகப்படுத்திடுங்கப்பா. ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்திருக்கிற அந்த கேன்சர் வியாதி சுகமடையட்டும். எலும்புகளை தொட்டிருக்கிற அந்த கேன்சர் சுகமடையட்டும். தேங்க்யூ. முடங்கி போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை எழும்பட்டும். அவனுக்கான காலங்கள் வரட்டும். நான் வந்து அவனை சுகமாக்குவேன். ஒரு நேரத்தை குறித்தீரே, நீர் வருகிறதற்கான அந்த நேரத்தை, சுகமாக்குகிறதற்கான நேரத்தை நீர் ஒழுங்குள்ளவர். அது அந்தந்த காலத்தில் நீங்கள் செய்வீங்க. நாங்கள் தான் அவசரப்படுறோம், நாங்கள் தான் சந்தேகப்படுறோம், நாங்கள் தான் நடக்குமோ நடக்காதோன்னு கலங்குகிறோம். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தில் பிதா.